வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் போட் Airdopes 131 ப்ரோவும் அப்புறம் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ண இந்த நாய்ஸ் பட்ஸ் prima 2 இந்த ரெண்டு இயர்பட்ஸோட ஃபுல் டீட்டெயில் கம்பேரிசன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபரன்சஸ் மட்டும் தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இன்னுமே டீட்டெயில்டான அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸ்க்கான டீட்டெயில் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனல் வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன் டிஃபரன்சஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸுமே டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேலக்ஸி பட்ஸ் ப்ரோ மாதிரி வந்து டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நாய்ஸில் பார்த்தீங்கன்னா போட்டோட லைட்டாக வந்து பெட்டராக இருக்குது. மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா நாய்ஸில் வந்து ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஞ்சு வந்து வீக்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹிஞ்சு ரஃபாக யூஸ் பண்ணிங்கன்னா போட் வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கனால பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே சமயத்தில் போட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா போட்டில் நமக்கு வந்து ஹார்ட்வேர் வைஸ் டெடிக்கேட்டடாக ஒரு ரீசெட் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நாய்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி எந்த பட்டன்ஸுமே வந்து கொடுக்கல. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலர்னு தான் சொல்லி ஆகணும். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இருக்குது. ஃபிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸோட ஃபிட்டும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் வேகன் பேர் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்பர் சிங்க் டெக்னாலஜின்னு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ரேஞ்சுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே எனக்கு ஈஸியாக 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பிசி அண்ட் ஏசி. ஏன் நமக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டுலுமே சிமிலராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். லாட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது நான் வந்து சொல்வேன். ஏன்னா போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பீஸ்ட் மோட் எனேபிள் பண்ணோம்னா இதில் வந்து வெறும் 65 மில்லி செகண்ட்ஸ்க்கான லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ வேறு லெவல். ஆனால் நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த வித லோ லேட்டன்சி மோடோ கேமிங் மோடோ வந்து கொடுக்கல. நான் ஒரு ஆப்பில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு அப்ராக்சிமேட்டாக 150 மில்லி செகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான லாட்டன்சி ரேட் தான். நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட நாய்ஸில் எந்த வித டிஃபரன்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதனால் கேமிங்க்கு ஒரு இயர்பட்ஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போட்டு தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்லையுமே பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் நல்லா சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுலலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் வைஸ் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து இதில் வந்து டச் கண்ட்ரோலாக வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபோனில் தான் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்தனால டச் கண்ட்ரோல் வைஸ் நாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா போட்டோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 45 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 9 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் பேட்டரி லைஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்புறம் இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ ஓவரால் பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான் தான் சொல்லி ஆகணும். ப்ளஸ் ரெண்டு இயர்பட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஏறிடும். கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இயர்பட்லுமே நமக்கு வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ENX டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ENC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு இயர்பட்டோட அப்ரோச்சுமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுன்னு தான் சொல்லி ஆகணும். நாய்ஸ் என்ன பண்ணுதுன்னா நாய்ஸ் நம்ம வாய்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லவுடாக காமிக்குது. பட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ண மாட்டேங்குது. கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து கேட்குது. போட் என்ன பண்ணுதுன்னா போட் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிடுது. ஆனால் வந்து நம்மளோட வாய்ஸோட லவுட்னஸ் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கட் பண்ணிடுது. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நாய்ஸ் இயர்பட்ஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து போட் Airdopes 131 ப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ நாய்ஸ் நல்லா இருக்கா இல்லை போட் நல்லா இருக்கா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் வந்து சொல்வேன். சப்போஸ் நம்ம இயர்பட் வந்து வாரண்டி பீரியட்ல இருக்கும்போது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து போட் வெப்சைட்ல வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். அவங்க நம்ம வீட்டுக்கே வந்து இயர்பட்ஸ் வாங்கிட்டு நமக்கு வந்து சரி பண்ணி கொரியர் மூலியமா அனுப்பிச்சிருவாங்க. நம்ம வந்து சர்வீஸ் சென்டர் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நாய்ஸ்ல அப்படி இல்லை. நாய்ஸோட ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து நல்லா இருக்காதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் முக்கியம்னு வச்சுன்னா நீங்கள் வந்து போட்டே வந்து கன்சிடர் பண்ணுங்க.
கடைசியாக அந்த 2 இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துட்டோம். ஸோ நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm பெரிய டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. போட்டோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப சுப்பீரியராக வந்து இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து போட்டோட பேஸ் வந்து மோசம்னு சொல்ல மாட்டேன். பட் நாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. போட்டுக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, போட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளும் வோக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா நேச்சுரலாக நாய்ஸோட கொஞ்சம் லைட்டாக வந்து பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து பேஸ் முக்கியம்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாய்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு பேஸ் முக்கியம் இல்லை, அதுக்கு போல ட்ரிபிள் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட் வந்து சூஸ் பண்ணுங்கள். பட் ஓவரால் நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸில் எது வாங்கினாலுமே உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே வந்து டிசப்பாயின்ட் பண்ணாது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக நல்லா சூப்பராக டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோ கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸுமே சேம் எக்ஸாக்ட் 1500 rupees தான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு எந்த இயர்பட்ஸ் வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து கேமிங் மோட் முக்கியம், அப்புறம் வந்து டெடிக்கேட்டடாக ஒரு ரீசெட் பட்டன் வேணும், அப்புறம் வந்து பெட்டர் ட்ரிபிள், அப்புறம் பெட்டர் வந்து வோக்கல்ஸ் வேணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட் வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டியூரபிளான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வந்து நாய்ஸ் வந்து பெட்டராக வந்து இருக்கும். தேர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெண்டுலுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்பட்ஸுமே நல்லா சூப்பராக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நல்லா வேல்யூ ஃபார் மணியாக நல்லா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த 2 இயர்பட்ஸில் எது சூஸ் பண்ணுவீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.